கொடுக்கின்ற பொழுதாவே ஆசீர்வதிங்க. இயேசுவினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்மளுடைய பிதாவாக பண்ணுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இருந்து நம்மளோட தேவைகளையும் சந்தித்த தேவன் நம் ஆண்டவராக இயேசு. இந்த தேவன் மேலே அதிகமாக விசுவாசித்து நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள். அநேக நன்மைகள் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். சரிங்களா? இப்போ சீசனில் நிறைய பேர் சீக்கிரம் ஒன்று இருக்கிறோம். நிறைய பேர் முகம் பார்த்து இருப்பிட்டு இருக்கிறீங்க. அஞ்சா பாஸ்டர் தான் இருப்பிட்டு இருக்கிறாருன்ட்டு. ஆனால் பாஸ்டர் வந்து லாங் இன்ஃபெக்ஷன்லேருந்து அந்த இரும்பு நிற்கல எனக்கு. கொஞ்சம் கோல்டாக இருந்தால் கூட இரும்பு காலில் ஸோ ஐஸ் தண்ணியெல்லாம் பண்ணிட்டாங்களா என்ன பண்ணுறது? ஐஸ்கிரீம் சொல்லிட்டு தொண்டிக்கல சளிக்கல அந்த திடீர்னு அரிக்கும் கரகரன்ட்டு ராத்திரியும் சரியாக இரும்பு தான். கர்த்தர் நடுவராக இருக்கிறார். ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவன். அந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்க தொழுது வந்திருக்கிறோம். இன்றைக்கு நல்லது எபிஃபனி மகிமை ஆண்டவர் மகிமை விளங்கின திருநாள். கிறிஸ்து பிறந்த மகிமையின் நாள். மூன்றாவது நாள் சண்டே ஆஃப்டர் எபிஃபனி. அது இன்னும் சரியாக எனக்கு மைண்டில் இறங்கல. கிறிஸ்து பிறந்த மகிமை விளங்கின நாள். அது பல தடவை சொல்லி மனப்பாடம் பண்ணணும். ஓகே. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு, the title for today is our faith. Tajuk khutbah untuk hari ini adalah keimanan kita. Jadi kita akan renung daripada kita punya episode reading, kejadian yang berlaku, apa mukjizat yang Yesus buat, dan dari situ kita tengok keimanan. Siapa yang datang minta tolong daripada Yesus, dia buat mukjizat di situ, dan Yesus tengok keimanan dia. Dan kita akan renung juga Old Testament mengenai Naaman. Melayu lah Naaman. Okey ya, jadi kita tengok keimanan dia pun. Walaupun manusia ini berkuasa, mereka ingat dengan kuasanya mereka boleh buat apa-apa, boleh arah dan terima apa-apa. Okay. மனிதனாக பூமியில் நம்ம பார்க்குறோம். அதிகாரம் இருக்கும்போது அதிகாரத்தை பயன்படுத்தி எது வேணும்னாலும் சாதிக்கலாம் அப்படின்ட்டு மனிதன் நினைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மளை படைத்த தேவன், அவருக்கு மேலாக யாரும் இல்லை. You cannot be more greater than your creator. That is the God of Jesus Christ. ஆண்டவர் இயேசு தவிர வேறு யாரும் இருக்குது. அவரால் முடியாத காரியங்கள் இல்லை. அவருக்கு மேலாக இங்கே நம்ம பார்ப்போம் 2 அதிகாரிகள். அவர்கள் கீழே நிறையா பேர் ஒர்க்கர்ஸில் இராணுவர்கள் இருக்கிறார்கள். அதிகாரம் கூப்பிட்டாக்க வருவானு, போனால் போவானுங்க, உட்காரானுங்க, இது எடுத்து அங்கே வேணும், இது பண்ணு, உடம்பு வலிக்குது, புறான பிடிப்பானுங்க, கால் வலிக்குது, அவங்க அமுக்குவாங்க. அந்த ஒரு அதிகாரி உள்ளவனுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது அவனால் பிரச்சனை தீர்க்க முடியல. ஆனால் அவனுக்கு தெரியுது இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒருவர் இருக்கிறாரு, தீர்த்து கொடுக்கிறவர். There is one person who can overcome your situation, your problem, your trouble, your difficulties. The person has all the power. Man, even though you are a king, you are an authority with 1,000 over people working under you, under your command.
your own family member, your own son is going to die, he cannot be saved. Even by doctors, so many specialists. You can bring specialists from America. You can bring specialists from India. Nobody can help. The specialist himself will wash him. எந்த ஒரு பெரிய டாக்டர்னாலும் முடியாதது கை கழுவிடுவாங்க. சூழ்நிலை முடியாது, உழைக்க மாட்டான் அப்படின்ட்டு கைவிட்டுருவாங்க. ஆனால் உன்னை கைவிடாத தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை நம்பி நீ வரும்போது உன்னை வெறுமையாக அவர் அனுப்ப மாட்டார். அதான் அவர் சொல்கிறார்ல, நம்ம அதை ஜெபிக்குமா சொல்கிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே. ஆண்டவர் அருமையாக அந்த வார்த்தை சொன்னதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அவரோட வல்லமை உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே வாரும் என்னிடம், நான் உனக்கு இளைப்பாறுதல். Those who are worried and heavy laden, come to me. I will give you rest. I will give you peace. I will heal your sicknesses. I will overcome all your problem. Sayalah Tuhan yang ada kuasa untuk memberi kebebasan kepada kamu. Manusia tak boleh, tetapi Tuhan Yesus boleh. Yesus kata, kalau kamu dalam kesusahan, kesedihan, bermasalah, datang kepada saya akan bagi kamu rehat. Saya akan bagi kamu keamanan. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு சுவிசேஷ பகுதியில் நம்ம வாசிக்கும் போது ஒரு சம்பவம், உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு அதிகாரி இயேசு மீண்டும் கானா ஊருக்கு அவர் வருகிறார். கானா ஊரில் தான் ஆண்டவர் செய்த முதல் அற்புதம். என்ன செய்தார்? கல்யாண விருந்தில் என்ன செய்தார்? தண்ணீர் திராட்சரசம். அந்த ஊருக்கு மீண்டும் வருகிறார் ஆண்டவர். அந்த தண்ணீர் திராட்சரசமாக செய்த அற்புதம் ஆண்டவர் அவர் மீண்டும் அந்த கானா ஊருக்கு வர்றார். அந்த கானா ஊருக்கு இப்போது இரண்டாவது அற்புதம் ஆண்டவர் அங்கே செய்ய போகிறார். வாசிமா யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 46லேருந்து 54 வரை. கொஞ்சம் ஒரு ஏன்னா நம்ம 2 பகுதி வாசிக்க போகிறோம். வாசிமா. பின்பு இயேசு தம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவருடைய குமாரன் வியாதியா இருந்தார். எந்த ஊர்ல இருந்து? கப்பர்நகூம்ல ஒரு ராஜாவோட வீரன், அவனோட மகன் சீக்கா இருக்கிறான். அப்ப அவன் இயேசு தேடி வருகிறான். வாசியம். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது, இயேசு கலிலேயாவுக்கு வந்தார் என்று கேள்விப்பட்டான். அப்ப கேள்விப்பட்டதும் அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினாலே, சிக்கா மரணம் படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறான். அப்ப அதுக்கு முன்னுக்கு அவன் இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறவன் அல்ல. அவன் கப்பர்நகூம் வேற அந்நிய தேவனை வணங்கி கொண்டிருக்கிறவன். இஸ் அ பர்சன் ஃப்ரம் கலிலேயா, அந்நிய தேவன் வணங்குகிற அந்த மனுஷன் கேள்விப்பட்டிருக்கிறான் இயேசு குறித்து. இயேசு அநேக அற்புதம் செய்கிறார், மேபி மரணத்திலிருந்து கூட உயிர் கொடுக்குறாருன்னு கேள்விப்பட்டிருப்பான். அப்போ இப்போ அவன் மகன் மரண படுக்கையில் இருக்கும்போது நிச்சயம் என் மகனுக்கும் இந்த இயேசு காப்பாற்றுவார் விசுவாசித்து நம்பி இயேசு கிட்ட வருகிறான், தேடி வருகிறான். அப்பனா அதிகாரி அவன் சாதாரண மனுஷன் அல்ல. அப்புறம் மரண அவஸ்தையா இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு பார்த்துட்டு, இயேசுவே ப்ளீஸ் என் வீட்டுக்கு வா இயேசு, கப்பர்நகூமுக்கு
magan maraப்படுka anak saya dalam kesusahan, dalam keadaan nak maut, perlu datang kepada rumah saya. Saya tahu Yesus, kamu boleh bangkit orang yang meninggal. Anak saya pun hampir meninggal, dia nak mati, tolong bagi dia nyawa. Sungguh kesakitan dia merayu kepada Yesus supaya datang ke rumah. Apa Yesus jawab? அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் மனுஷனுங்க அப்படித்தானே, நீங்க அடையாளங்களையும் அற்புதங்களும் காணாவிட்டால் விசுவாசம் மாட்டீர்கள் என்றார். நீங்க விசுவாசம் kamu kalau tak tengok mukjizat di mata kamu tak akan percaya. Orang cakap kamu tak percaya. Kamu nak melihat diri kamu, mata kamu sendiri. Saya nak tengok betul lah dia mati itu boleh bangkit, betul orang sakit itu boleh hidup balik, betul ke orang yang tak boleh jalan itu boleh jalan. Saya nak tengok baru saya percaya. Kalau tidak, saya tak percaya. Jadi Yesus kata, kamu manusia ni ya, macam inilah. Kamu nak tengok sesuatu nak berlaku pada kamu, baru kamu nak terima Yesus. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளே பார்த்தா தான் கேட்குறார். அற்புதங்கள் அடையாளங்கள் உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்கலனாக்கா, உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கலைனாக்கா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இயேசு தன் காலத்தில் அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். அவருக்கு தெரியும். சிலர்கள் கடினமான நோயில் அவதிப்பட்டு போதும், நீ உலகத்தில் பாடுபட்டது போதும், கஷ்டப்பட்டது போதும், நீ என்னோட வாழ்க்கையை வளர்த்தி கொண்டு போயிடுவார். நம்ம ஆண்டவரை ஏசக்கூடாது. ஏன்னா அது ஆண்டவரோட திட்டம். அவருக்கு தெரியும் நீ இனி பூமியில் இருந்தாக்கா நீ கஷ்டப்பட்டு இருப்ப, நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும், வேதனைகள் போதும், நீ என்னோட வந்துரு. எப்போ நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை தருவார். ஆக இன்று அவன் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறான், நீங்கள்லாம் என்னால் அற்புதம் எப்படியும் செய்ய முடியும், நான் நீ கூப்பிட்ட இடத்துக்கு வந்தால் தான் அந்த அற்புதம் அங்கே நடக்குன்ற மட்டுமல்ல, அது ஆண்டவர் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறாரு. நாங்கள் இல்லாமல் கூட நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த அற்புதம் நடக்கும். அது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலும் அதே போல் தான். இயேசு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது அது தன் காலத்தில் கனி கொடுக்கும். அந்த அற்புதம் வாழ்க்கையில் நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை நீ காண்பாய். அது நீங்கள் நம்பணும். நான் அதனால தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் அது முழுமையாக 100% ஆண்டவருக்கு தெரியல. முழு மனதோடு நீங்கள் கேட்குறேன். மனுஷனை நினச்சிட்டு வருமோ, ஆனால் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க, அது வராது. ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு எப்படி கொடுக்க வேண்டும், எவ்வளோ கொடுக்க வேண்டும், எப்போ கொடுக்க வேண்டும். Jadi Tuhan Yesus tahu apabila kita berdoa kepada Yesus, Yesus tahu bila nak bagi kepada kamu, berapa dia nak bagi kepada kamu, bila kamu dapat kebebasan. Dalam masa dia akan, kita tak boleh tentukan saya mau sekarang juga dibagi. Kalau tidak, sorry lah, saya tak percaya, saya tak mau ikut kamu. Itu bukannya dengan ikhlas kita minta dengan Yesus. We are not truthful to God. When you sincere, honest to God, God is faithful to you. God will give you whatever you ask. In His time, let God decide. ஆக இங்க பார்க்குறோம் kejadian yang berlaku sekarang. Pegawai tentera itu
Dia mengarahkan Yesus, you datang rumah saya sekarang tau, anak saya nak mati tau, you mari ke Penahem, sembuhkan anak saya. Dia bagi arahan kepada Yesus. Yesus kata, sorry lah, kamu tak boleh mengarahkan saya. Saya buat kehendak saya. I do according to my will, not your will. உன்னோட சித்தத்தின் பிரகாரம் எல்லாம் நடக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்கணும், உண்மையாக இருக்க வேண்டும். Bila kamu ikhlas dan jujur kepada Tuhan Yesus, Yesus akan memberi apa yang kehendak kamu. Jadi sekarang kita tengok apa berlaku bila Yesus kata, kamu tak akan percaya selagi saya datang dan buat mukjizat. Percayalah, saya cakap percayalah kata-kata saya yang வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, விசுவாசித்து நம்பு, நீ அற்புதம் காண்பாய். வாசிமா. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். Tengok ayat yang Yesus kata bila dia yang pegawai itu kata, Yesus, kamu kena datang rumah saya tau, untuk selamatkan anak saya daripada mati. Yesus kata, kamu pergilah, saya tak akan ikut kamu. Kamu percayalah kata-kata saya, kau pergi. Kamu akan tengok mukjizat. Ni அற்புதம் காண்பாய். நீ போ, நான் சொல்றேன், நீ கேளு, போ. நான் அங்கே வரணுன்றது, என் பிரசன்னம் அந்த இடத்துல பிசிக்கலி இருக்குன்றது முக்கியம் இல்லை. Kamu percaya apa yang saya kata, kamu dengar apa yang saya kata, kamu akan melihat mukjizat itu. தொடர்ந்து அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தை நம்பி போனார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தை நம்பி போனான். கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த மனுஷன் கிறிஸ்துவன் அல்ல. He is not a Christian. He is not a believer. He did not baptize to be a Christian. அவன் இயேசு ஒரு விசுவாசியாக இல்லை, அவன் ஞானஸ்நானம் பெற்றவன் அல்ல, அவன் ஒரு அந்நியன். ஆனால் அவன் இயேசு குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். அது கேள்விப்பட்டு நம்பி இயேசு கிட்ட வந்திருக்கிறான். ஒரு நாள் முடியும், இயேசு அற்புதம் செய்கிற ஆண்டவர். இந்த இயேசு ஏது சொன்னாலும் செய்தாலும் அது நடக்கும். இப்போ இயேசு சொல்றார், நீ கவலைப்படாத, நீ போ, உன் மகன் நல்லா இருப்பான். இயேசு அந்த அதிகாரிக்கு சொல்லி நீ போ. அந்த அதிகாரி இயேசு சொன்னதை விசுவாசித்தான், இயேசு சொன்னதை நம்பினான். He believed what Jesus said. You go, your son will be okay, you won't die. That was exactly 7 o'clock. 7 மணிக்கு அந்த வச்சுக்கோமே, 7 malam Yesus kata kepada pegawai itu, kamu percaya, kamu pergilah, anak kamu tak akan mati, dia akan sembuh. Dia Yesus cakap pukul 7 malam. Pegawai itu percaya cakap-cakap Yesus. Okey, saya percaya Yesus. Saya dengan ini saya akan balik rumah. Dengan kepercayaan anak saya akan hidup. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தும் கேட்கிறார், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, என் வார்த்தை நீ விசுவாசி. நான் தான் பரலோகத்தின் வாசல். என்னை இல்லாம உனக்கு பாவ மன்னிப்பு இல்லை, என்னை நம்பாம உனக்கு நித்திய வாழ்வு இல்லை, என்னை நம்பாம நீ பரலோகத்துக்கு போக முடியாது. பாவ மன்னிப்பு இல்லை, சுகம் இல்லை,
சமாதானம் இல்லை. எப்படி நம்புறையோ ஆண்டவர் சொல்றார், என்னை நம்புறவன் என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகக்கூடாது. யாரும் கெட்டு போய் நரகத்துக்கு போகக்கூடாது. எப்போ இயேசுவை விசுவாசிக்கிறோம் எல்லாரும் என்னோட பரலோகத்துக்கு வர வேண்டும். நம்மளோட இறுதி பயணம் பரலோகம். Our final destination is the kingdom of God. Perjalanan akhir kita adalah syurga, bukan dunia ini. Apabila kita mati, kita akan tinggal dunia ini. Badan kita akan rusuk dalam dunia ini. Tapi jiwa kita akan berada dengan Yesus Kristus bila kamu percaya di syurga. Itu adalah perjalanan akhir kita. Yesus adalah destinasi kita. Syurga adalah rumah kita yang tetap, bukan rumah yang kita duduk di Sentosa ini. Ini satu gempa bumi, rumah ini akan jatuh. Satu tsunami, rumah ini akan hilang. Tetapi rumah kita di syurga, gempa bumi tak ada, tsunami tak ada, gunung berapi tak ada. Itu adalah rumah Bapa kita. Jadi binalah rumah kita di syurga. நம்மளோட வீடு பரலோகம். அந்த பரலோகத்திலே நம்மளுடைய வீட்டை நாம் கட்டுவோம். பூமி நம்பி நம்ம இருக்கக்கூடாது. இன்றைக்கு இந்த அதிகாரி நம்ம பார்க்குறோம். அவன் விசுவாசித்தான். இயேசு நான் நம்புறேன், நீ அநேகருக்கு சுகத்தை கொடுத்த, அநேகருக்கு நீ வழி நடத்துற, பாவத்திலிருந்து கூட உயிர் கொடுத்துருக்குற ஆண்டவர், மரித்தோருக்கும் உயிர் கொடுத்துருக்குற, நான் நம்புகிறேன் என் மகனுக்கு நீ உயிர் கொடுப்ப. கரெக்டாக 7 மணிக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, உன் மகன் உயிராக இருப்பான். அப்புறம் என்ன நடக்குதுமா? அவன் போகையில் போயிட்டு இருக்கிறான் வீட்டுக்கு. அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, அவனோட ஊழியக்காரன் எதிர்த்து வரான். இவன் போறான், அவன் வரான். அப்புறம் உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறார் என்று அறிவித்தார்கள். அவனோட ஊழியக்காரன் சொல்றான், bos, anak kamu hidup tau, tak ada mati tau. Walaupun dia hampir mati tenang, bos, dia hidup. Jangan kamu takut. பாருங்க, கரெக்டாக அவன் போகிறான். அவனோட வேலைக்காரன் சொல்கிறான், பாஸ் மகன் படிச்சிட்டான். அவனுக்கு பிடித்திருந்த ஹை ஃபீவர், மரணம் படுக்கையில் இருந்த மகன், அந்த காய்ச்சல் அவனை விட்டு போனது. அப்போ அந்த முதலாளி கேட்குறான், இது எத்தனை மணிக்கு நடந்துச்சு? jadi bos tanya, betul nggak? Pukul berapa ia berlaku? Apa dia jawab? அவர்கள் நேற்று 7 மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். ஜுரம் அவனை விட்டு போனது. jadi dia tanya kepada pekerja dia, வேலைக்காரன் கேட்குறான், எத்தனை மணிக்கு அவனுக்கு காய்ச்சல் விட்டு போனது, அந்த ஆபத்துலேருந்து அவன் உழைத்தான். கரெக்டாக சொல்கிறான், நேற்று ராத்திரி 7 மணிக்கு, கரெக்டாக 7 மணிக்கு இயேசு சொல்கிறார், நீ போ, உன் மகன் படிப்பான். அதே வினாடியாக, அதே செகண்ட், immediately, உடனடியாக dengan serta-merta kuasa Yesus berjadi di atas anak dia. Ngam-ngam, tepat pukul 7 malam, Yesus cakap. Dia tengok, iyalah, betul lah, Yesus cakap pukul 7 malam. Dan dia pun hidup kembali. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொன்னதை சொன்னபடியே செய்வார். எப்போ நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் வாழ்க்கையிலே அற்புதமை காண்பாய், உன் வாழ்க்கையிலே மகிமை நீ காண்பாய்.
உன் வாழ்க்கையிலே சமாதானத்தை நீ காண்பாய். Bila kamu percaya kepada Yesus dengan satu ayat saja, jangan kau risau. Pergilah dengan damai. சமாதானத்தோட நீ போ. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும். எப்போ நீங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது, சும்மா கேட்டுட்டு விட்டுருங்க, அது நம்புங்க. நீங்கள் அந்த அதிகாரி நம்பினான். இயேசுவே வீட்டுக்கு கூப்பிட்டான். இயேசு சொல்கிறார், நான் அங்கே வரணுன்றது அவசியம் இல்லை, நான் சொல்கிறேன்ல, நீ விசுவாசித்து கேள். அவன் நம்பினான், விசுவாசித்தான். இயேசு சொன்னார், அது நடக்கும். போனான் வீட்டுக்கு, அங்கே படைத்திருக்கிறான். உங்கள் வாழ்க்கையிலும் அதே போல தான். அந்த சூழ்நிலைக்குள்ளே நம்ம இருக்கலாம். எப்போ நம்ம முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அந்த ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கண்ணீர் விட செய்ய மாட்டார். உங்கள் கண்ணீருக்கு முடிவு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். அந்நிய தேவனை வணங்கி கொண்டிருக்கிறவன் எவனோ, ஆனால் அவன் நம்மளா இயேசு நான் முடியும் கேள்விப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். உங்களை கைவிட்டுவாரா? உங்களை அவரோட பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர். எப்போ நீங்கள் இயேசுதான் ஆண்டவர் என்று நம்பி ஞானசனம் பெற்றீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு அந்த அங்கீகாரம். God is giving you the recognition, the authority that you are my son, you are my child. When you obey what I say, you will have peace in your life. You will see wonders, miracles in your life. Kamu akan melihat mukjizat dalam hidup kamu, dalam keluarga kamu, apabila kamu percaya. Yesus boleh tolong si pegawai itu yang belum lagi terima Yesus adalah Tuhan. Tapi kemudian kita tengok apa terjadi kepada dia dan keluarga dia. Wasimam. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரனை வரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இதர் அவர் செய்த இரண்டாம் அற்புதம். Ayat 53, bapa anak itu teringat bahawa pada waktu itulah Yesus telah berkata, anakmu akan sembuh. Dengan demikian pegawai itu dan seluruh keluarganya percaya kepada Yesus. ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, நீங்கள் அதை விசுவாசித்து நடக்கும்போது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் குடும்பம் முழுமையாக சமாதானம் பெற வேண்டும். உங்கள் குடும்பம் முழுமையாக ரட்சிக்கப்படும். ஆனால் முதலாவதாக நீங்கள் விசுவாசம் பண்ணணும். உன் பிள்ளை நல்லா இருக்கணும், உன் மனைவி நல்லா இருக்கணும், உங்கள் உற்றார் உறவினர்கள் நல்லா இருக்கணும். ஆண்டவரே என்னை மட்டும் காப்பாற்று ஆண்டவரே. அது சுயநலவதி இல்லையா? நீ பரலோகத்துக்கு போகலான்ட்டு ஆண்டவர்கிட்ட என் மனைவியும் கூட வரணுன்றது. என் உலகத்தில் படுற பாடு, அவங்களோட தொல்லை உன்னால் தாங்க முடியலையா? அங்கேயும் வந்து தொல்லை பண்ணணுமா? அப்படியா? அதனால் என்னை மொத்தம் காப்பாற்ற ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைகள். ஆண்டவர் பார்வையில் எல்லாரும் ஒன்று. சூழ்நிலை அவன் என் கூட்டாளே எனக்கு பின்னால் எனக்கு ஆப்பு வச்சுட்டான். அவன் எப்படியே போகிறான், ஆண்டவர் என்னை மொத்தம் காப்பாற்ற ஆண்டவர்.
ஆண்டவர் சொல்கிறார், லவ் யோர் நேபர், உன்னோட அயலானத்தை நீ நேசி. ஆக இன்றைக்கு உன்னோட விசுவாசத்தின் மூலியமாக உங்கள் குடும்பத்துக்கும் ரட்சிப்பு உண்டாகும். நீங்கள் சிந்திக்குது, நான் நல்லா இருக்கணும்னாக்கா என் பிள்ளையும் என்னோட வரணும். நான் மட்டும் பரலோகத்தில், என் பிள்ளை நரகத்தில் நெருப்பில் எரிஞ்சிட்டு இருக்குது. ஒரு நாள் நீங்கள் எந்த தகப்பனும் வர மாட்டாங்க. என்ன இருந்தாலும் யார் அர்த்தம் சொல்லுவாங்க. அதே போல தான் ஆண்டவர் எல்லாரும் தன்னோட பிள்ளையாக விசுவாசிங்க. அங்கே அந்நிய தேவன் வணங்கி கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்க. புரிஞ்சாமா? பழைய ஏற்பாடு வாசிமா. இப்போ நாகமானோட கதை நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம், அந்த 2வது பகுதி வாசிங்க. 9-15 வாசிங்க. ஓகே, இது நாகமான் சிரியா தேசத்தின் அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள். ஆனால் அவன் அவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கும்போது அவன் உடம்புலையும் பலவீனம் உண்டு. அவன் அதிகாரத்தினால ஒன்றும் பண்ண முடியல. அவன் உடம்புல என்ன உண்டாச்சான்? குஷ்டரோகி. உடம்பெல்லாம் குஷ்டரோகி. எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நீ ராஜா கூட, ஏன்னா அந்த தேசத்தில் நிச்சயம் நிறையா யார் இருந்திருப்பா? இந்த மருந்தெல்லாம் செய்வானுங்க, என்ன சொல்லுவாங்க மருத்துவர்கள். அதான் இந்த நாட்டு மருந்து, நாட்டு வைத்தியம், சித்தர்கள் நிச்சயம் இருந்திருப்பான் சிறிய தேசத்தில். ராஜா சொல்லியிருப்பான், ஏய் நீ அவன் நாகமான என்னோட ரைட் ஹேண்ட் மேன் தெரியுமா, அவன் எப்படியாவது நீ காப்பாற்று. அந்த நாட்டில் உள்ள எல்லாத்தையும் விட்டு செஞ்சு பார்த்துருப்பான். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அவன் உடம்புல குஷ்டரோகி அப்படியே இருந்தது. அப்போ அந்த அவன் வீட்டில் ஒரு அடிமை பிள்ளை இருந்திருக்குது, வேலை செய்யறது. அவள் இஸ்ரேல் தேசத்தில் உள்ளவ. அப்போ அவள் சொல்கிறா அந்த முதலாளி அம்மாக்கிட்ட, அவன் மனைவிட்ட, என் தேசத்தில் ஒரு தீக்கு ப்ரோஃபர், அவர் போய் பாருங்க, அவர் சுகத்தை கொடுப்பார். இஸ் அ மேன் ஆஃப் காட், எலிசா, போய் பாருங்க. அப்போ இப்போ நாகமான் இது கேட்டு ராஜா கிட்ட சொல்லி, ராஜா கிட்ட ஒரு சூறா வாங்கி அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜா கிட்ட கொடுத்து, இவன் நல்ல மேய்ப்பன், நல்ல அதிகாரி, அவனுக்கு தேவைகளை எல்லாம் நீ தயவு செய்து சந்தி, உனக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறான் நாகமான் கிட்ட. வாசிமா. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே, குதிரை படம் பெருத்தோடும், அப்போ ராணுவம் பெரிய ஒரு பட்டாளமே அவன் பின்னால் வந்திருக்கோம். நேரம் எலிசா வீட்டு முன்னுக்கு நிற்கிறான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். எலிசா அவன் படையோடு வந்திருக்கிறான் பாருங்க நாகமான். எலிசா வீட்டு விட்டு வெளியே வரலையா, அவனை பார்த்து ஒரு மரியாதை உண்டு. அவனுக்கு உள்ள ஆத்திரம், நான் யாரு, எனக்கு ஒரு மரியாதை இல்லையா, வீட்டு இன்னுக்கு என்னை வர வைக்கிறது இல்லையா. வேலைக்காரன் அனுப்புகிறான். வேலைக்காரன் அனுப்பி அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை பார்க்க கூட இல்லையா, நீ போய் அவங்க சொல்லு, அந்த யோதா நதியில் 7 தடவை முழுங்கி ஏஞ்சுவா, அவன் நல்லா ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி வேலைக்காரன் சொல்லி, அவன் வேலைக்காரன் போய் நாகமான்ட்ட சொல்கிறான், என் பாஸ் சொல்கிறாரு, நீ போய் அந்த யோதா நதியில் போய் 7 தடவை முழுங்கி எழுந்துடுறா, உனக்கு நல்லா இருக்கு. அவனுக்கு கடுப்பாயிட்டான்.
என்னது என் தேசத்தில் இல்லாத நதியா? இன்னும் அழகான நதிங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நாத்தாறு ஆறு. இந்த ஆற்றுல போய் நீ முழுங்கி எடுக்க சொல்றிய? ஏன் நாட்டில் இன்னும் அழகான சுத்தமான தண்ணி முழுங்கி நிலத்தில் நடந்துருமா? அவன் கட்டுப்பாயிடுச்சு. கட்டுப்பாடு கோச்சிக்கிட்டு என்னை பார்க்கவும் வரல. பாரு என்ன சொல்கிறான் அவன். போயிட்டு தண்ணியில் ஏற்று நீங்களாம் செய்யுங்களா? நீ வீட்டில் போயிட்டு பாத்ரூம் போய் 7 கோலை தண்ணி மேலே ஊற்று, நல்லாயிரும் உங்கள் சீக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள்? பாஸ்டர் ஜபிக்கிறோம் உனக்கு. அல்லேலூயா, தோத்திரம். இன்றைக்கு நீ போய் குளிக்கும்போது 7 தடவை, கரெக்டாக 7 தடவை, 8 தடவை இல்லை, 6 தடவை இல்லை, 7 தடவை நீ தண்ணி ஊற்று. உடம்புல நோயெல்லாம் போயிடும். உடனே எங்கள் பாஸ்டருக்கு எனக்கு இருக்கா? நான் குளிக்கும்போது அந்த அந்த பத்தா பேயும் தண்ணியே முடிச்சிடுவோம். நான் ஒன்றும் அந்த சீக்கு எங்கிட்ட அப்படி தான் இருக்குது. இவர் என்ன 7 தடவை ஊற்றுனாங்க நல்லா இருன்றாரு அப்படின்னு நினைப்பீங்களா இல்லையா? மனிதன் அப்படி நினைப்பான். அந்த நாகமான் கிறிஸ்துவ அல்ல, அந்நிய தேவன். அப்போ அவன் கோச்சிக்கிட்டு போயிடுறான். வசிமா என்ன என்னை மதிக்கல, முட்டாளதனமான போயிட்டு நாத்தாத்துல போயிட்டு எழுதணும். அதுக்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தழுவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அவன் நினைச்சிட்டு இருந்தான் எலிஷா வந்து கீழே இறங்கி வந்து அவர் பார்த்து தொட்டு ஏதாவது எண்ணெய் ஏதாவது தடவி இயேசு நாமத்தில் குஷ்டரோகி சுகமாக நம்ம சொல்கிறோன்னே ஆண்டவரோட எண்ணெய் தடவி சுத்தமாகன்று அந்த மாதிரி எலிஷா செய்வார் என்று நாகமான் எதிர்பார்த்தான். இவன் வந்து என்னை தொடக்கூடல. சில நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயேன், இந்த நாட்டுக்காரன் இருக்கிறாங்கல்ல, நம்ம போய் சீக்கிரம் டாக்டரை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. உண்மையே நீ எங்களை தொடரன்னு ஆறாம் நினைக்கிறேன். நீ ஏன் டாக்டர் அவரை அசிலிக்கு போயிருக்கிறாரு. நீ தொட்டு நான் நிறைய பார்த்துருக்குறேன். அதாவது நம்ம தமிழர் டாக்டரோ சீன டாக்டர்னாக்க தொட்டு போகிறோம். நான் இருந்தாலும் தொட்டு ஸ்கோப் வச்சு நல்லா வச்சு மூச்சு விடுவிலி அப்படி இதுங்க அங்கே பிகி மக்கள் நீ அங்கம்மா மெடிக்கலுக்கா என்ன நம்ம மெடிக்கலுக்கு போகிற மாதிரி மாறு. அந்த மாதிரி நாகமான் எதிர்பார்த்தான். எலிஷா வந்து தொட்டு எண்ணெய் தடவி சுகம் கொடுப்பாங்க. கடுங்கம் வேண்டாம், கடுப்பாயிட்டான். ஆனால் அவன் விசுவாசிக்கலை. எலிஷா சொன்னது கீழ்படியலை. எலிஷா சிம்பிளாக தான் சொன்னார், போயிட்டு 7 தடவை முழுங்கி வச்சோட நீ நல்லா இருவன்ட்டு. அவன் நம்பலை. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றிலும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி அவன் பெருமையாக பேசுகிறான். இவன் இஸ்ரேல் உள்ள இந்த நாட்டை என்ன அது சொல்லுவாங்க பூவாத்தியா, அதில் போய் முழுங்கி வந்துக்கிறான். என் நாட்டில் ஒன்றும் அழகான அப்படின்ட்டு அவன் காமெண்ட் பண்ணுறான் ஒரு நாகமான். அது ஏன் நாட்டில் உள்ள ஆற்றுல நம்ம இறங்கிக்கோனேன். நீங்கள் கில்லான் வந்துக்கிட்டு நான் கில்லாங் ஆற்றுல இறங்கியிருப்பேன். கில்லாங் ஆறு நாரி போய் கிடக்குது, அதில் இறங்கிறாருங்க. அவசியமா அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை ஊழியக்காரன் வந்து சொல்றான், பாஸ் தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய. அந்த தீர்க்கதரிசி உனக்கு என்ன பெரிய காரியம் செய்ய சொன்னா? உனக்கு சொல்லி இருந்தால் அது சொல்லி இருந்தா நீ செஞ்சிருப்பியா இல்லையா? அதை நீ செய்வீர் அல்லவா? செய்வீர் இல்லையா? இது சாதாரணமா நீ தண்ணியில தானே முழுங்குதுன்னா அது உன்னால செய்ய முடியல. அதே கண்டே அவன் பெரிய காரியங்கள் சொல்லியிருந்தாக்கா அது எப்படி அதை செய்யலாம்? நீ பாருங்க, தைப்பூசம் 1ஆம் தேதி நேற்று 10 கேப்பில் நீ பார்த்துல கூட்டம்
பால் குடம், காவடிகள், அந்த படிக்கட்டு ஃபுல்லாக ஐ திங்க் 100,000 மேலே ஆள் இருந்திருக்கும். அந்த பால் குடம் எடுக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரி ப்ரிப்ரேஷன் இருந்திருப்பாங்க. சிலர்கள் ஒரு மாதம் முன்னாடி சைவமாக இருப்பாங்க, விரதமாக இருப்பாங்க. அந்த பால் குடம் எடுக்கிறவங்க, அந்த படி ஏறுறவங்க எத்தனை படி அப்படிமா 300+, 500 பாருங்க. எவ்வளோ சுமை இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் மனுஷன் சொல்லிட்டான், இது செய்யுமா, உனக்கு நல்லா இருக்கணுமா, உனக்கு சுகமாகணுமா, நீ படி ஏறு. அதுவும் காலில் செருப்பு இல்லை, வெறும் கால். 272 படி. அது கூட என் அண்மையில் பிரச்சனை இருந்துச்சு. அவனுக்கு என்ன போட பார்த்தாங்க, கன்வேயரா, எஸ்கலேட்டர். ஆமாம், வயசானவங்க. இப்போ நான்லாம் ஏற முடியாது. நான் ஏறி இருக்கிறேன் 2-3 தடவை. நான் இப்போ டியூட்டி பார்த்துருக்கேன் 10 கேட்டில். அதே நின்று தான் ஏறினேன் நான் மேலே வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ கால் பிரச்சனை உள்ளவங்க வயசானவங்களுக்கு எஸ்கலேட்டரில் அவனை ஃப்ரீயாக கொடுப்பானா, நடராஜா சும்மாவை கொடுப்பாரு. எஸ்கலேட்டர் ஏறி 50 எஸ்கலேட்டர் 50 கொடுத்துட்டு ஏறுண்டு. அதுவும் பணம் சம்பாதிப்பாங்க தானே. போன வருஷம் 1 மில்லியன் கோவிந்த் சிங் கொடுத்தாராம் நமக்கு அந்த எஸ்கலேட்டர். ஆனால் இவனுக்கு அதில் செஞ்சு காசு வாங்கி இவனுக்கு. அதுவும் அது என்ன பிரச்சனை வந்துச்சுனாக்கா, அவர் பேர்லேயே அந்த எஸ்கலேட்டர் கட்டுறாங்க. ஏன் கோயிலில் நிர்வாகத்தின் பேர், இப்போ நம்ம சர்ச்சில் ஏதாவது ஒன்றுனாக்கா என் பேரில் நான் கொஞ்சம் ஒத்துக்கிறேன். ஏன்னா பாஸ்டரோட சொந்தமாக கோயில் சபையோட, அதனால் கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு ஆப்பரைடுக்கும் அவருக்கும். சரியா, அது அவங்களோட பிரச்சனை. இது என்ன சொல்ல வர்றாரு, அந்த ஊழியரை சொல்கிறாங்க பாருங்க. இவங்க பத்திரிகை வேறுறாங்களே, அதே மாதிரி சூழ்நிலை இன்றைக்கு எலிசாவுக்கு சொல்லியிருந்தாக்கா, நீ நல்லா ஆகணுமா, நீ நெருப்பில் நடந்துவா அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா நீ செஞ்சிருப்பே இல்லையா? இவர் என்ன சும்மா நீ தண்ணியில் எழுதோட ஒழுங்கி இறங்கிடுவான்றதுனால நீ அது கேவலமாக நினைக்கிற இல்லையா அப்படின்ட்டு அந்த வேலைக்காரன் நாகமானுக்கு உணர்த்துறான். ஐயோ, இவர் என்ன என்னை கஷ்டப்படுத்தினாங்க, சிம்பிளான ஒரு காரியம் தானே செய்ய சொன்னார். அந்த வார்த்தைக்கு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து அதான் கேட்குறாரு. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளைய கஷ்டப்பட வைக்க மாட்டார். நீ கஷ்டத்தில் இருக்குன்னுட்டு அவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். உன்னை நடுத்தருவில் நிப்பாட்டணுன்ட்டு அவர் எதிர்பார்க்க மாட்டார். இவ என் பிள்ளை, உன் பிள்ளை நீ அப்படி செய்வியா, ஆண்டவர் தான் சொல்கிறார். நீங்கள் நல்லா இருக்கிறது, நீ என்ன ஒன்று, ஜஸ்ட் பிலீவ் மீ, என்னை நம்பு, நான் தான் உனக்கு பாவம் பண்ணி கொடுத்துருப்பேன், நான் தான் உனக்கு பரலோகத்துக்கு வாசல். Hanya kamu percaya saya adalah pintu ke syurga. Kalau saya sebut kamu buatlah perkara yang menyusahkan kamu dan keluarga kamu, itu kamu akan buat. Tapi bila saya kata mudah saja, tak apalah, kamu itu masuk itu dalam air sungai 7 kali dah bangun, kau akan okey. இப்போ நாகமான் அவன் விசுவாசித்தான். சிம்பிளாக தானே அது நம்புவோம். இவர் தேவனோட குமாரன், ஊழிக்காரன், செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு விசுவாசித்து நாகமான் கீழ்ப்படினான். வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, தேவனோட மனுஷன் சொன்ன வார்த்தைப்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி. ஹalleluya. அவன் கீழ்ப்படினான், அவன் நம்பினான். இவன் ஆண்டவரோட ஊழியக்காரர், ஆண்டவர் அனுப்பின ஊழியக்காரர். அது நம்பி அவன் யோர்தான் நதியில் அவன் போய் சிரியா நதியில் போய் இறங்கல. அந்த
கூவாத்துலேயே 7 தடவை இறங்கி முழுகி ஏச்சான். 7வது தடவை முழுங்கி இருக்கும்போது அவன் உடலில் உள்ள எல்லாம் குஷ்டரோகியை காணாம போச்சு, சுகமாச்சு. சிறு பிள்ளை போல அவன் தோல் அப்படி போயிடுச்சு. அவன் கிரேட் இஸ் அவர் லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய காத்துள்ளார். உங்கள் இதயத்தில் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களை பாவ மன்னிப்பு கொடுத்து, ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்து, உங்கள் இதயத்தை அவர் சிறு பிள்ளை போல சுத்தமாக்குறார். கர்த்தர் நல்லவர். அவரோட வார்த்தைக்கு நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனோட மகிமையை காண்பார். இன்றைக்கு இந்த 2 சம்பவம் பாருங்க. பிறகு நம்ம பார்ப்போம். நாகமான் சொல்லுவான், நான் என்னென்னோ ஆண்டவர் வணங்கிட்டு இருக்கிறேன், ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இந்த எலிஷாவான ஆண்டவர், இந்த இஸ்ரேல் தேச ஆண்டவர் உண்மையான ஆண்டவர். அவனும் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. எப்போ நீங்கள் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தாக்கா குடும்பத்தில் நீ எந்த ஒரு அற்புதம் பார்க்க முடியாது, அதிசயங்கள் பார்க்க முடியாது, ஆசீர்வாதம் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் தான் அரை மனசோடு இருக்கிறீங்க, முழு மனதோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் இந்த 2 சம்பவத்தை உங்களுக்கு வைக்கிறார். இது பார்த்தாவது நீங்கள் மனமாக இருங்க. குடும்பத்தில் அற்புதம் நடக்கும்போது அது உங்கள் மூலியமாக அது நடக்க வேண்டும். நீங்கள் கருவியாக இருக்க வேண்டும். நீங்கள் முதலாவதாக இயேசுவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். நீங்களே அறகுறையாக இருக்கும்போது அப்போது வீட்டில் உள்ளவங்க அறகுறையாக தான் இருப்பாங்க. சொல்கிறாங்களே, ஆற்றுல ஒரு காவு சேத்துல ஒரு காவு. அப்படியே தான் குடும்பம் ஓடிட்டு இருக்கும். ஆண்டவர் வந்துடுவார், வந்து நியாயம் தீர்த்துட்டு அவரும் போயிடுவார். ஆனால் நீங்கள் காடு சேத்துலே தான் இருந்துட்டு. நாகமான் போல, அந்த அதிகாரி போல நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு அவரோட வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படையும் போது அநேக ஆசீர்வாதங்கள் நீ பார்க்க. தேவன் தானே உங்களையும் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனாக இயேசுவே, இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் தொடர்ந்து பலனடைய எங்களை நடத்தும். உனக்கு சாட்சியாக நாங்கள் இருக்க எங்களை நடத்தும். குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல காரியங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். நாமத்துக்கு சாட்சியாக நாங்கள் வாழ வேண்டும். பேசும் நாங்கள் கேட்குறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இப்போது ஒரு காணிக்கை